ஜிப்மர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு கேன்சர் பற்றி அவேர்னஸ் சொல்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அதை வந்து கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து கேட்டாங்க, சரி ஒரு விழா நடக்குது, நீங்களும் இருக்கீங்க, பசங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு இதற்கு நம்ம சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மருத்துவர் டாக்டர் பிரவீன் அவர்கள் இது பற்றி உரையாற்றுவார். இல்லை மைக்கு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எங்கள் ஸ்கூல் யூடியூப்பில் போகிறதுன்னு தெரியாது. நாளைக்கு பேரண்ட்ஸ் வராத பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். புற்றுநோய் பற்றி விழிப்புணர்ச்சிக்காக தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா பெண்களுக்கான புற்றுநோய் விழிப்புணர்ச்சி தான். பெண்களுக்கு வர புற்றுநோய்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 இருக்கு. அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய். இந்த 3 பற்றி பேசணும். இந்த 3 தான் அதிகமாகவும் பெண்களை பாதிக்குது, அவங்களுக்கு தெரியாமலும் போயிடுது. பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆரம்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக காயம் மாதிரி தான் வரும். அது எப்படி வேணாலும் வரலாம். இப்போ வந்து வயதானவங்களாம் பல்செட்டு போடுறாங்க, அதில் கூட உடஞ்சி நம்மளுக்கு ஒரு காயமாக வாய்ப்பு இருக்குது. குத்தி ஈறுகள்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். சின்னதாக காயம் கட்டி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். 1 வாரம் 2 வாரத்தில் வந்து சரியாகாத புண்ணு கட்டி எது இருந்தாலுமே அது வந்து அதுக்கப்புறம் நம்ம போய் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அந்த சின்னதாக வர புண்ணு தான் கடைசியில் வந்து பெருசாகி அது வாய் புற்றுநோயாகவே மாறுது. நம்ம ஆரம்ப நிலையில கண்டறியும் போது சுலபமாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அப்போலேருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணால் சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிஸ்டர் வந்து பேசுவாங்க. மார்பக புற்றுநோய் பற்றி அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. மார்பக புற்றுநோய் வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வருது. ஆனா இதனால அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்து ஒரு வியாதி வருதுன்னா நமக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் நம்ம உடம்பு காமிச்சு குடிக்கும். அது மாதிரி நான் உங்களுக்கு அறிகுறி சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாத்துக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்பகத்துல வலி இருக்கும். மார்பகத்துல இருந்து சீட்டு ரத்தம் அந்த மாதிரி எதனா வெளியில வர்றது. மார்பகம் வடிவம் வந்து சேஞ்ச் இருக்கும். வடிவத்துல வந்து நீங்க முன்னாடி இருக்கிறத விட உங்களுக்கு வடிவம் வந்து மாறி இருந்தாலோ இல்லது உங்களுக்கு மார்பகம் வந்து செவந்து போய் இருந்தாலோ கட்டி கட்டியா அந்த மாதிரி இருந்தாலோ நீங்க வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாயில புற்றுநோய், இதுவும் வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து இதனால அதிகமா பாதிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 1 வருஷத்துக்கு ஒரு டைம் போய் இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாருமே ரெகுலரா செக் பண்ற மாதிரி 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வருஷத்துல ஒரு டைம் போய் செக் பண்ணணும். சரிங்களா? அதிகமா வந்து ரத்தப்போக்கு ஏற்படும். இதனால வெள்ளப்படும் போது துர்நாற்றம் ஏற்படும். மாதவிடாய் டைம் இல்லாம உங்களுக்கு அதிகமா ப்ளீடிங் இருக்குது, மாசத்துல 2 வாட்டி அந்த மாதிரி மாதவிடாய் டைம் வருது அப்படி இருந்தாலோ இல்லது மாதவிடாய் வந்து டைமுக்கு வராம மாசத்துல 2 மாசம் 3 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இர்ரெகுலரா குளிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு. இது வந்து அதிகமா வந்து சின்ன வயசுலயே குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 2-3 குழந்தைங்க மட்டுமே நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்லயே சொல்றாங்க, பிரைவேட்லயுமே தடுப்பூசி போடுறாங்க. கல்யாணம் ஆரம்பத்துக்கு முன்னாடி போடுறாங்க, ஆனதுக்கு அப்புறமும் போடுறாங்க. அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னா கேளுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? இத பத்தி எதனா கேட்கணுமா? நல்ல வந்து ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடணும். நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா தான் இருக்கு லேடிஸ்க்கு. அதனால நம்ம ஊட்டச்சத்து உள்ள பொருட்களா நிறைய சாப்பிடணும். ஃபுட்டு நிறைய பழம், இந்த மாதிரி தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடம்புல இருந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும்னா அது மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும்.
அப்படி இல்லை, அது அதிகமா பாதிக்கப்படுறவங்க 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க அதனால அதிகமா வரும். எல்லாருக்கும் வரும். சொல்றேன், இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களாம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணுன்றதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குமா? 20 வயசு 30 வயசுக்கு 20 ஏஜுக்கு முன்னாடியே இப்ப திருமணம்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. 2 குழந்தைல இருந்து 3 குழந்தைக்கு மேற்பட்டு குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து இதுக்குன்னு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு மார்பக புற்றுநோய்க்கு மட்டும். அதை எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, தெரிஞ்சுதா? கண்ணாடி முன்னாடி நின்றுமா, நான் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போறேன். 3 விரல்கள் வந்து எடுத்துக்கிறோம், கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட மார்பகம் இருக்குன்னா மசாஜ் மாதிரி பண்ணணும். இது எப்போ பண்ணணும்னா நம்ம குளிக்கணும்ல, தலை குளிச்சதுக்கப்புறம் ஒரு அதுக்கு நடுவில் இருக்க ஃபர்ஸ்ட் நாள் பண்ணணும். மாதம் நீங்கள் வந்து எல்லாருமே செக் பண்ணிக்கலாம். 20 வயசுலேருந்தே பண்ணலாம் அந்த செக்கிங். மசாஜ் பண்ணுற மாதிரி சாஃப்டாக வந்து ஒன்றுனா வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு கட்டியாக எதனா இருக்குது, இறுக்கமாக இருக்குது, அதில் வலி இருக்குது அப்படின்னா இங்கே அப்புறம் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன். இது இல்லாமல் நம்ம படுத்தும் வந்து கீழே படுத்து சாஞ்சும் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கும், நான் சொன்னதும் கேட்டுக்கங்க. இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி பார்த்துக்கிறது நல்லது. ஆரம்ப நிலையிலே எல்லாமே அறிஞ்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்லுவோம். இது வந்து இதோட போகிறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு போய் நம்ம தெரியாதவங்களுக்கும் சொல்லணும், வீட்டில் இருக்க லேடிஸுக்கும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் விட்டு போங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க நான். அவ்வளோதான். நன்றி.